सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேன்றோ, பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேன்றோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் நூறாயிரம், இன்னும் நூறாயிரம். கனிச்சாறு ஒன்றாக பிழிந்து மோகரசம் கொஞ்சம் அளவோடு கலந்து, மூன்று கனிச்சாறு ஒன்றாக பிழிந்து மோகரசம் கொஞ்சம் அளவோடு கலந்து, போதை மதுவாக பொன்னேனி மலர்ந்து பூவை வந்தாள் பெண்ணாக பிறந்து, பூவை வந்தாள் பெண்ணாக பிறந்து, பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் நூறாயிரம். வசந்தங்கள் குளிர்காலம் என்று ஓடும் பருவங்கள் கணநேரம் நின்று, காதல் கவி பாடும் அவள் மேனி கண்டு காண கண் வேண்டும் ஒரு கோடி இன்று, காண கண் வேண்டும் ஒரு கோடி இன்று. கன்னி இளங்கூந்தல் கல்யாண பள்ளி, கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி, கன்னி இளங்கூந்தல் கல்யாண பள்ளி, கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி, தென்றல் விளையாடும் அவள் பேரை சொல்லி, இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி, இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி, பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் நூறாயிரம், இன்னும் நூறாயிரம். கண்ணோடும் நெஞ்சோடும் என்னாலும் தித்திக்கும் கண்ணாடி நெல்லிக்கனி, கல்யாண மேளங்களே கச்சேரி தாளங்களே, கண்ணோடும் நெஞ்சோடும் என்னாலும் தித்திக்கும் கண்ணாடி நெல்லிக்கனி.
தொடத்தான் சுகம் உண்டாவது எடுப்ப அதன் மடிப்ப மெல்ல பிடிக்க மனம் திண்டாடுது பாலாட்டுது பாலாட்டுது கல்யாண மேளங்களே கச்சேரி தாளங்களே கண்ணோடும் நெஞ்சோடும் என்னாடும் சித்திக்கும் கண்ணேனி நெல்லிக்கனி ஆசை குறைஞ்சா நெஞ்சம் என்னாவது கட்டிக்கடி ஒட்டிக்கடி கண்ணோடும் நெஞ்சோடும் என்னாலும் சித்திக்கும் கண்ணாடி நெல்லிக்கனி கல்யாண மேளங்களே கச்சேரி தாளங்களே கண்ணோடும் நெஞ்சோடும் என்னாலும் சித்திக்கும் கண்ணேனி நெல்லிக்கனி கண்ணோடும் நெஞ்சோடும் என்னாலும் சித்திக்கும் கண்ணாடி நெல்லிக்கனி லா 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 லா. எல்லாருக்கும் ஒரு நல்ல தேதி ஐயா சொல்ல போறேன் நான் இந்த தேதி பூ பல்லாற்றிலே அன்னை வரப்போரா நம்மை பரிசுத்தம் ஆக்கி அருள் தரப்போரா அட எல்லாருக்கும் ஒரு நல்ல தேதி ஐயா சொல்ல போறேன் நான் இந்த தேதி பூ பல்லாற்றிலே அன்னை வரப்போரா நம்மை பரிசுத்தம் ஆக்கி அருள் தரப்போரா கடலை கடந்து வரும் கருணை இது நம்ம கண்ணில் காணும் இந்த காட்சி இது கடலை கடந்து வரும் கருணை இது நம்ம கண்ணில் காணும் இந்த காட்சி இது சுடரும் மெழுகுவத்தி சோதி இது இங்கு சகல உயிர்களுக்கும் ஆதி இது அட எல்லாருக்கும் ஒரு நல்ல தேதி ஐயா சொல்ல போறேன் நான் இந்த தேதி பூ பல்லாக்கிலே அன்னை வரப்போரா நம்மை பரிசுத்தம் ஆக்கி அருள் தரப்போரா
வாசலிலே கோலமிடுங்க, வரவேற்பு தோரணங்கள் கட்டி விடுங்க. வீட்டு வாசலிலே கோலமிடுங்க, வரவேற்பு தோரணங்கள் கட்டி விடுங்க. பாட்டு பாடிக்கிட்டு தாளமிடுங்க, அன்னை பவனி வருகையிலே வந்து தொழுங்க. அட எல்லாருக்கும் ஒரு நல்ல தேதி, ஐயா சொல்ல போறேன் நான் இந்த தேதி. பூ பல்லாக்கிலே அன்னை வரப்போரா, நம்மை பரிசுத்தம் ஆக்கி அருள் தரப்போரா. சனங்களுக்கு யோகம் வருது, இங்கு உலக மாதாவின் கோயில் வருது. ஊரு சனங்களுக்கு யோகம் வருது, இங்கு உலக மாதாவின் கோயில் வருது. சேரும் வினையாவும் தீர்ப்பவனா, அன்னை ஜபம் பண்ணும் தேக்கருள் சேர்ப்பவனா. எல்லாருக்கும் ஒரு நல்ல தேதி, ஐயா சொல்ல போறேன் நான் இந்த தேதி. பூ பல்லாக்கிலே அன்னை வரப்போரா, நம்மை பரிசுத்தம் ஆக்கி அருள் தரப்போரா. ಶಿವಶಂಕರ ಬ್ರೋವರಾದೊರಾ ಕರುಣಿಲ್ಸರ ದೇವದೇವರ. ಶಿವಶಂಕರ ಬ್ರೋವರಾದೊರಾ ಕರುಣಿಲ್ಸರ ದೇವದೇವರ. సదాశివుడు సదాశివుడు తపోధనుడై హిమాగ్రమున ఏకాగ్రతగా ఏకాంతమున జగమ్మరువా పచ్చిక మేయ గోలు తరలా పాలను గ్రోల వేగమెదూడ పరుగులు తీయ తల్లి గోవును చేరి నురగలు జార పాలు త్రాగా. మెల్లగా వీచే చల్లని గాలికి నోటి నూరగా జల్లై రివ్వున ఎగిరి శంకరు చెక్కిట చిలకరింసా. తపోభంగం పొందిన శివుడు త్రినేత్రమును భగ్గున తెరువా ఆక్రోశించే. గోవుల యూధం నల్లగా మారే, ఆవుల వర్ణం. శివశంకర బ్రోవరాదొరా కరుణిల్సరా దేవదేవరా. బ్రహ్మాదిగణం బారులు తీరి సర్వేశ్వరుని
సన్నిధి చేరి స్తుతింపులతో శాంతింపజేసి ధర్మాల మూలం ఈ గోవుల నిరి కోపం తాపం గ్రక్కున విడిచి భోళాహరుడు జాలిగా గోవుల చూసే శాంతిని పూని సాంబ శివుడు దూడలు తాగిన ఎంగిలి పాలే అభిషేకాలంటూ శివుడు గోవులకెల్లా నల్లని గోవులు శ్రేష్టమనేను బ్రహ్మాదులకు ఊరట కలుగా దేవతలంతా పశుపతి అనగా నందీశ్వరుడే వాహనమనిరి వృషభేశ్వరుడే కేతనమనిరి శివశంకర బ్రోవరా దొరా కరుణించరా దేవదేవరా పశుపతి 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 சாந்தம் வேண்டும் ராஜா ராஜாதிராஜா காவேரி ரோஜா நாளை வீரன் நீயே நாளை வீரன் நீயே ராஜாதிராஜா காவேரி ரோஜா நாளை வீரன் நீயே நாளை வீரன் நீயே கிருஷ்ணன் குரலோடு சென்ற கதை நீயும் அறியாயடா கதை நீயும் அறியாயடா கொடும்பாம்பின் மீது நடனங்கள் செய்தான் கதை நீயும் அறியாயடா ஆதாரத்தென்றல் புயலாக வந்தால் நாடும் வீடும் தாங்காதடா
உலகெங்கும் ஓடி பலகாலம் தேடி உனக்காக வாழ்ந்தேனடா. மகன் என்ற பாசம் அலைமோதும் நெஞ்சை இறைவன் தானே அறிவானடா. ராஜாதி ராஜா காவேரி ரோஜா நாளை வீரன் நீயே, நாளை வீரன் நீயே. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். தங்கத் தமிழ்நாட்டில் வேளை நகர்தன்னில் தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே, வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். எங்கெங்கும் புகழ் திருகீதமே, மக்கள் இதயம் கசிந்து கண்ணீர் கதை கூறுமே. எங்கெங்கும் புகழ் திருகீதமே, மக்கள் இதயம் கசிந்து கண்ணீர் கதை கூறுமே. மங்கள பண்பாடும் எந்த நெஞ்சம், திங்கள் பிறை சூடும் உந்தன் திருப்பாதமே. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். பார்வை தந்தாய், நடமாடும் உழவர்க்கும் அருள் புரிந்தாய். பல கோடி மக்களுக்கு பார்வை தந்தாய், நடமாடும் உழவர்க்கும் அருள் புரிந்தாய். நலம் காண ஊமையை பேச வைத்தாய், நலம் காண ஊமையை பேச வைத்தாய். மரகலம் போல தவித்தோரை வாழ வைத்தாய். வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். காணிக்கை பொருள் கோடி காவியம் கூறும், கழல் பணிந்தோர்க்கு பசி நோயெல்லாம் தீரும். காணிக்கை பொருள் கோடி காவியம் கூறும், கழல் பணிந்தோர்க்கு பசி நோயெல்லாம் தீரும். மாணிக்க மேடை உந்தன் திருக்கோயில், மாணிக்க மேடை உந்தன் திருக்கோயில். மலர்பதம் பாராமல் தீராதென் ஆவல். வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். தங்கத் தமிழ்நாட்டில் வேளை நகர் தன்னில் தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே, வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயன நான் அடுத்தேன். கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும், அன்றில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது, அன்றும் என்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும், அன்றில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது, அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது.
பாவை நீ பூமாலை நான் சூடவா பாமாலை நான் பாடவா பூ வைத்த பூவை நீ பால் வண்ண பாவை நீ பூமாலை நான் சூடவா பாமாலை நான் பாடவா மார்போடு அள்ளி மெதுவாக கிள்ளி சீராட்டும் போது போலாம துள்ளி நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும் அன்றில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது தெய்வீக உறவு பிரிவென்னும் ஒன்றை அறியாத மனது ஒரு கவிதை ஒரு முதுமை அன்றில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது காற்று வானம் நீரு பூமி நெருப்பே பாரு ராமா தவறின்றீரா கூறு நியாயம் தவறியதாறு தூரம் பிரிவது யாரு கோரம் தடுப்பது யாரு யாரு எங்கேயோ மாபெரும் ரிஷிகள் எங்கேதான் வேதாந்திகள் நாடே இம்மௌனம் சரியா கேளாய் மலையே காடே பேசாயோ சரையோ நதியே கூறுங்கள் நியாயம் இதானா காற்று வானம் நீரு பூமி நெருப்பே பாரு ராமா தவறின்றீரா கூறு முக்கோடி தேவர்களாசி நீடித்த ஒப்பந்தம் இப்படி இன்னொடி விடுபட்டால் ஏன் ஒருவர் கூட வரவில்லை ஆன்றோனின் உபமானம் என புகழ் பாடும் பூலோகம் ராமனை போதிக்க கூடாதா இந்த ரதத்தினை நிறுத்துதல் தீரா விதி சொல்லும் தீர்ப்பை எதிர்க்கின்றாளே விதியின்றி இன்றே அழுகின்ற நாளே ஏழேழு லோகங்களும் ஏகும் சோகம் காற்று வானம் நீரு பூமி நெருப்பே பாரு ராமா தவறின்றீரா கூறு அந்தோ ஓர் சூரிய குலத்தின் முன்னோர்கள் பொறுப்பாரா கற்புக்கு அரசி கண்ணீரில் இனி கல்லாய் தெய்வம் போகாதோ பழிபாவம் துக்கங்கள் ஏந்தி பத்தினிகள் துயருற்றால் அவனடத்தை என்ன பொய்யா வெறும் சந்தேகங்கள் மெய்யா ஓர்
ராஜன் நாணை கண்ணீர் மூதானை விதியாடும் ஆட்டம் தர்மம் திண்டாட்டம் யார் வாழ்க்கை யார் கைகளில் யார் சொல்வார் பாதை நியாயம் தவறியதாறு தூரம் திரிவது யாரு கோரம் தடுப்பது யாரு யாரு கேளாய் மலையே காடு பேசாயோ சரையோ நதியே கூறுங்கள் நியாயம் இதானா காற்று வானம் நீரு பூமி நெருப்பை பாரு ராமா தவறென்றீரா கூறு என்ன உண்ண கூடும் நாளும் எதனை அருந்த கூடும் என்ன அணிய கூடும் என்றே எண்ணி வருந்திடாதே நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன் உடையை காட்டிலும் மேன்மை தேகம் ஆகாயத்து பறவையை பாருங்கள் அவை சமைக்குமோ பசியாலே வாடுமோ சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள் அவை உழைக்குமோ ஆடைகள் நெய்யுமோ காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில் காட்டிலும் உயர்ந்த மானிடர் உமக்கு கருணை தாராளோ ஆத்ம நிச்சயம் உள்ளவர் வாழ்வை ஆண்டவர் நடத்துகிறார் எதிர்காலம் நினைந்து ஏங்கி தவிப்பதை கலைந்திடும் மானிடரே நாளைய கடமைகள் நாளைக்கு முடியும் இன்றைய செயல் முடிப்பீர் ஒவ்வொரு நாளும் நடப்பது நடக்கும் உள்ளத்தில் துயர் வேண்டாம் மற்றவர் தவறின் விமர்சனம் புரிவது மாண்பல்ல தோழர்களே உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பினை எடுத்து அடுத்தவர் கண்களின் துரும்பினை களைந்திடுங்கள். கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் 5 மீன்கள் 2 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7 ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியாள். அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர் கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற புஷ்டத்தில் வாடியோர் கைகால் விளங்காத மாந்தரெல்லாம் ஊமையர் செவிடர் திருக்கரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார். தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார். இனிமேல் அந்த பாவங்கள் நீக்கிடென்றார். பெருநோய் கொண்ட பெண்ணவர் அங்கியை தொட்டதில் நோயற்ற வாழ்வினை மீண்டும் பெற்றார். நெஞ்சத்தில் இயேசுவை நம்பிடும் மாந்தர்கள் நம்பிக்கையாலே மேன்மை பெற்றார். மாண்டவர் தேகத்தை மீண்டும் உயிர் வைத்து மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசரு உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த தண்ணீர் மீது நடந்தாரே தன் மகிமையை புரிந்திட செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும் வைத்திய சேவை நோயற்றவர்க்கு நலமுடையோர்க்கில்லை என்றாரே. ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள். பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள்
செல்வங்கள் பெருகும். டம 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 டமவென பகை முழங்கும். உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவான், அன்னைக்கு மகளே விஷமாவாள். பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும். பிறகு தனது மறு வருகையை பற்றி கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும். தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும். ஆயிரம் தீபத்தின் ஒளி போலே அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ. தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி விரைவார்கள். தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது. என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது. நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும். சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள். யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார். அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல் அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல். மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ அவன் மகிமையை அறியாமல் திரிந்தாரந்தோ. ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை இப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே, துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே. ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு. நான் வாழும் நாளோ குறைவாகும், அதனால் மரியாள் தைலமிட்டாள். இதில் கல்லறை காண செல்லும் யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தான். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவனா இரவு, இந்த இரவு இது மறக்கவனா இரவு. சுவாமிக்கும் அன்பு அடியார்க்கும் இனிமேல் அந்த சொந்தங்கள் ஏது. அந்த தேவனின் திவ்ய ரூபம், அவன் கருணை தரும் லாபம், அவையாவும் தீரும் இனி என்று போடும். கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார். இது அப்பமில்லை அடியேன் தேகம், புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார். இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள். இது நான் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி,
உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான். அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு நான் தானா என யூதாஸ் கேட்டானே. ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாயூதா எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ளத் தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடி வாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, உம் சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே கூவி, ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில் இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி, எண்ணம் போலே அவரை வதைத்து எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள். இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள், யூதரின் மன்னா வாழ்க என்றார். மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள், அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளி என்று, பெரிய வெள்ளி என்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரி மேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ இயேசுநாதா, இயேசுநாதா, கரையில்லையே கரையில்லையே தங்கள் துயருக்கு, இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு. மண்ணில் வானத்தின் சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ, தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையின் வெள்ளத்தில் மிதந்தோ. மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ, சிரசில் இருந்து நதியை போலவே குருதி பாயுதையோ. வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன, மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர். சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார், ஜெகம் தாழ முடியவில்லை ஐயா
வானிலிருந்து வந்த மேசையா, ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா, பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புண்படுதல் முறையா, அங்கு பாருங்கள் தேவா துன்பம் கொண்டவும் அன்னை அழுவதை பாருமையா, உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டுமையா. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார். அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார். பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே பிள்ளைகள் போன்றவர் பாவிவர், தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையை வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. தந்தையே என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே, இதயம் வெடிக்க ஓலமிட்டு ஆவியை தேவனுக்கு அர்ப்பணித்தாரே. பூமி முழுவதும் அதிர்ந்தது, ஆலயத்தில் திரை தெரிந்தது, மலைகள் மேடுகள் பிளந்தன, பாவிகள் உள்ளம் குலைந்தனர். மண்ணுக்குள்ளே துயின்ற நல்லோர்கள் உயிர் கொண்டெழுந்தனரே, மக்கள் எல்லோரும் இயேசுவின் பெருமையை மேலும் அறிந்தனரே. இயேசு தேவனின் பிள்ளை தான் என அறிந்ததும் நடுங்கினரே. மனுஷகுமாரனின் மாண்ட உடலினை மண்ணுக்குள்ளே புதைத்தனர் பாவிகளே. கல்லறை தன்னை காத்திட சொல்லி சேவகன் ஒருவனை உடனே வைத்தாரே. தான் உரைத்தது போலே 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே. என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள். தேவனின் பெயரால் மக்களை சேர்த்து எனது செய்திகள் கூறுங்கள். கிறிஸ்து நாமத்தை பரப்புங்கள். மீண்டும் வருகின்றேன், உம்முடனே வாழ்வேன், உமக்குள்ளே வாழ்வேன். தேவதேவன் அழைக்கின்றார், சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார்.
அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. வாப்பாளையம் வாப்பாளையம் வந்துட்ட. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு ஜிவ்வுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு ஜிவ்வுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் மச்சான் வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு ஜிவ்வுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம். நீ தாண்டி சிலுக்கு, ராசாவுக்கு ஒன்ன கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்பா ராசா குட்டி, ரோசா போல விக்கக்காரி நீ தாண்டி சிலுக்கு, ராசாவுக்கு ஒன்ன கண்டா ஏதோ போல இருக்கு. கொழுந்து வெத்தல உடம்பு, ஐயோ 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 நீ கொங்கு நாட்டு கரும்பு. அள்ளிக்கா அட கொழுந்து வெத்தல உடம்பு, நீ கொங்கு நாட்டு கரும்பு. கடிக்கட்டுமா இடுப்ப கொஞ்சம் ஒடிக்கட்டுமா ராணி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் மச்சாவா வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு ஜூன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம். You're a junto da canting, not a room for a painting, not a room bam down. Attend a palata, Kaide, one moonjil, wachana Kaya. நடது வயத்தில் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் மாதிரிலாம் தட்டேண்டா தாளத்தை கைத மூஞ்சல வச்சன கைய போட்டாங்க பாட்டு வரும் எனக்கு மச்சான். ஒண்ணு போட்டாதான் பாட்டு வரும் எனக்கு. இன்னும் குட்டியில இருக்குதடா சருக்கு. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் சம்சம் வா மச்சாவா ஒன்னாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளடா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு ஜூன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம். அதுக்கு வந்தது ஆசை, முறைக்கு வச்ச மீச அதுக்கு வந்தது ஆசை. இருக்கு மட்டும் அனுபவிப்போம், இதுக்கு என்னடி கேள்வி. சாராயம் சந்தாரம் மச்சவா வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளடா என்னோட பாட்ட.
சிலுக்கோட கையால வாங்கி குடி கண்ணு ஜீவனு ஏறிக்கு தாங்கி புடு சிலுக்கோட கையால வாங்கி குடி கண்ணு ஜீவனு ஏறிக்கு தாங்கி புடி சாராயம் சந்தானம் சந்தோஷம்